வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். ஒரு திருடன்னா சாதாரணமான திருடன்லாம் இல்லை. இவனை மாதிரி மாட்டிக்காம யாராலையும் திருட முடியாதுன்னு பேர் வாங்கின ஃபேமஸான திருடன். அவன்தான் திருடி இருக்கான்னு கெஸ் பண்ணால் கூட அதை ப்ரூவ் பண்ண முடியாது, அப்படி ஒரு திறமை. அவனுக்கு வயசானதுக்கு அப்புறமா மகன் எனக்கும் உங்கள் தொழிலை கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறான். இவனுக்கும் உழைச்சி சாப்பிட்ணுன்ற ஐடியாலாம் இல்லை போல், ஏதோ குலத்தொழிலாக நினச்சிட்டு அதையே பண்ணுவோம்னு அப்பா கிட்ட கேட்குறான். அவர் அதை சொல்லியெல்லாம் கொடுக்க முடியாது, என் கூடவா, உன்னால் முடிஞ்சா என்னை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேரும் ஒரு வீட்டு செவத்தில் ஓட்டையை போட்டு உள்ளே போயிட்டாங்க. மகனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால மாட்டிக்குவோமோன்ற பயம் வேர்த்து விறுவிறுத்து நடுங்கிட்டே உள்ளே போகிறான். ஆனால் அப்பாவை பார்த்தா அவருக்கு பயம் இல்லை, மாட்டிக்குவோமோன்ற சந்தேகம் இல்லை, எது எங்கே இருக்குன்ற தடுமாற்றம் இல்லை. அந்த இருட்டு அவருக்கு பழகி இருக்கு. என் திறமை என்னன்னு எனக்கு தெரியும், அதை நம்பி நான் போகிறேன்னு அசால்ட்டாக போகிறாரு. இவன் பயந்துட்டே ஃபாலோ பண்ணுறான். ஒரு அலமாரியை திறந்து உள்ளே காஸ்ட்லியாக ஏதாவது இருக்குதான்னு பாருன்னு மகன்கிட்ட சொல்கிறாரு. அவன் அலமாரிக்குள்ளே பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவர் வேகமாக வெளியில் வந்து அந்த ரூம் கதவை தாள் போட்டு திருடன்னு கத்திட்டு ஏற்கனவே போட்டு வச்சுருந்த ஓட்ட வழியாக வெளியில் வந்துட்டார். இவனுக்கு ஏற்கனவே பயம், இப்போ அப்பாவும் இல்லை. எதுக்காக அப்பா இப்படி பண்ணாருன்னு புரியலை, எப்படி தப்பிக்க போகிறோம்னு தெரியலை. ஒரு 2 மணி நேரம் கழித்து எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்து அப்பாவை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கோவத்தோடு எழுப்புறான். எழுந்து அவனை பார்த்து அவர், தப்பிச்சு வந்துட்டியா, அப்போனா நீ தொழிலை கற்றுக்கிட்டா போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவனால் பொறுக்க முடியலை. என்னை அப்படி ஒரு நிலைமையில் விட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்க, இப்போ கூட நான் எப்படி தப்பிச்சேன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லை, கிட்டத்தட்ட என்னை கொன்று போட்டுட்டு வந்தீங்க, நான் திரும்ப உயிர் பொழைச்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அவர், அதுதான் வேணும், நீ திருடனோ தியானம் செய்கிறவனோ கவிஞனோ ஓவியனோ அதில் நீ சிறந்து விளங்கணும்னா அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரணும், அதைத்தான் நான் செய்துட்டு வந்தேன், ஒரு குருவாக நான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நான் எப்படி தப்பிச்சேன்றது எனக்கே ஆச்சரியம், சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்கிறான். நீங்கள் போனதுக்கப்புறமா நான் அலமாரிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டேன். ரூமை திறந்து யாரோ உள்ளே வர்ற சத்தம் கேட்டுச்சு. அப்போது அந்த யோசனை என் மனசுலேருந்து வந்துச்சா அறிவிலேருந்து வந்துச்சான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் யோசனை வந்துச்சு, என்னன்னா பூனை மாதிரி கத்துனேன். அவங்க பூனை தான் உள்ளே மாட்டியிருக்குன்னு நினச்சி அலமாரியை திறந்தாங்க. அவங்க கையில் இருந்த விளக்கை அணைச்சிட்டு அவங்களையும் கீழே தள்ளி விட்டு நான் ரூமை விட்டு வெளியில் வந்துட்டேன். வீட்டில் இருந்த எல்லாரும் எழுந்து என்னை துரத்த ஆரம்பித்தாங்க. நான் வேகமாக ஓடி வந்தேன். வந்த வழியில் ஒரு கிணறு இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாறை இருந்துச்சு. இப்போ நினச்சா என்னால் அது முடியுமான்னு தெரியலை. ஆனால் அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய பாறையை என்னால் நகர்த்த முடிஞ்சுது. அதை நகர்த்தி கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டேன். அந்த சத்தம் கேட்டு நான் தான் உள்ளே விழுந்துட்டேன்னு நினச்சி அவங்க திரும்ப போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அவர், அவ்வளோதான், நீ தொழிலை கற்றுக்கிட்ட, இனிமேல் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. திருடுறது கண்டிப்பாக தப்பு தான். புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, என் கெப்பாசிட்டி இதுதான், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு லிமிட்டெல்லாம் கிடையாது. நம்மளால் இவ்வளோ முடியுமா அப்படின்றது நமக்கே அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது தான் தெரியும். அப்படி நம்மளால் எவ்வளோ தாங்க முடியுதுன்றதை பார்க்கறதுக்கு தான் நமக்கான சோதனைகளும் கூட.